என் செல்ல குழந்தையே, உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அங்கே ஒருவர் உனக்கு செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, அவர் யார்? அவரிடம் எப்படி உன்னுடைய புகைப்படம் வந்தது என்பதனை இந்த வராகி இன்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா சொல்லும் பொழுதே உன் மனதிற்குள் சிறு பதற்றம் வந்துவிட்டது. நம்முடைய புகைப்படத்தை வைத்து நமக்கு அப்படி என்ன செய்வினைகளை செய்கின்றார்கள்? நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? நாம் யாரையுமே இதுவரை காயப்படுத்தியது இல்லையே என்று என் குழந்தை நினைக்கின்றாய். என் தங்கமே, எதிரிகளும் துரோகிகளும் சில நேரங்களில் உன் கண்களுக்கு தெரிவது கிடையாது. ஆனால் அவர்கள் உனக்கு செய்கின்ற விஷயங்களை மட்டும் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள். அதனை அறியாமல் என் பிள்ளை வாழ்க்கையில் பல நாட்களில் கஷ்டங்கள் மட்டும் வருகின்றது. ஆனால் அதற்கு காரணங்கள் தெரியவில்லையே என்று நீ நினைத்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, இன்று இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற எச்சரிக்கையைத்தான் முன்கூட்டியே சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நான் சொல்லப் போகின்ற இந்த நபரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இவருக்கு மிகவும் முக்கியமான பங்கு இருக்கின்றது. இப்பொழுது எதனால் இவர் உன் வாழ்க்கையில் இது போன்று செயல்களை செய்ய துணிந்திருக்கிறார் என்பதையும் உன் அம்மா இப்பொழுது உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் கசப்பாகத்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் உனக்கு இருக்கலாம். மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களாக தெரிவது உனக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கலாம். என் தங்கமே, அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய சரியான முடிவினை சில நேரங்களில் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் பொழுது சில நல்ல விஷயங்கள் உனக்கு தவறாக தோன்றிவிடும். என் தங்கமே, அப்படி தோன்றுகின்ற நேரத்தில் என் குழந்தை, நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களே வந்திருக்காது. யோசனைகளும் சில நேரங்களில் உனக்கு கை கொடுக்கும். எந்த ஒரு தவறையும் நீ செய்யாமல் உன்னை அது பாதுகாக்கும். என் தங்கமே, அதிகபட்ச யோசனை ஆபத்தை கொடுக்கும். ஆனால் தேவைப்படுகின்ற இடத்தில் யோசனை செய்யாமல் இருந்தால் அதுவும் உனக்கு ஆபத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒரு விஷயங்களை நீ வாழ்க்கையில் சில நேரத்தில் மறந்து விடுகின்றாய். உன்னை பற்றி யோசிக்கவோ உன்னுடைய புகைப்படம் அவர்கள் கையில் கிடைக்கின்ற அளவிற்கெல்லாம் யார் இருக்கின்றார்கள் என்பதனை நீ சிந்திக்க வேண்டும். என் தங்கமே, நீ மற்றவர்களின் மூலமாக கஷ்டங்களை அனுபவிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறாய் என்றால் உனக்கு அப்படிப்பட்ட எதிரியோ துரோகியோ யார் இருந்தார்கள் என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, நீ இப்பொழுது அதிகமாக சிந்திப்பதற்கு முன்பாக அவர் யார் என்று அம்மா நான் சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, நான் சொல்ல வந்திருக்கின்ற அந்த நபர் வேறு யாரும் கிடையாது. அவர் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவுதான். இப்பொழுது உன்னிடத்தில் சில மனஸ்தாபங்களினால் சற்று தொலைவு பிரிந்து இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் உனக்கு செய்த செய்வினைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, அவர்களோடு உன்னை சேர்ப்பதற்காக, அவர்களோடு உனக்கிருக்கின்ற நட்பினை வளர்ப்பதற்காக. என் தங்கமே, நல்ல விஷயத்திற்காகத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து செய்வினைகளை எப்படி செய்தார்கள் என்று அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, முழுமையாக கேள். ஒருவேளை இதை கேட்டு முடிக்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களும் உனக்கு மிக பெரிய தெளிவை கொடுக்கலாம். உன் வாழ்க்கையில் உனக்கிருந்த சந்தேகம் கூட உன்னை விட்டு நீங்கலாம். என் தங்கமே, அந்த உறவானது உன்னுடைய புகைப்படத்தை தனிமையில் வைத்து நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். உன் வராகி நானோ
எதற்காக இவர்கள் என் குழந்தையின் புகைப்படத்தை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனித்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அது உன்னை பிரிந்ததற்கான வழியினை அவர்கள் கண்களில் அது காட்டியது. பிரிந்தது வேதனையாக இருப்பது போல அவர்கள் அங்கே அழுது கொண்டிருந்தார்கள். என் தங்கமே, வாழ்க்கை எல்லோருக்குமே சில நேரங்களில் பல கஷ்டங்களினால் பிரிவினைகளை கொடுத்து விடுகின்றது. சிலர் அதனை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள், சிலர் அதை விருப்பம் இல்லாமலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சில நாள் பிரிவுகள் அன்பினை அதிகப்படுத்தும் என்று அவர்கள் மனதார நம்புகின்றார்கள். என் தங்கமே, அத்தகைய பிரிவுதான் உன்னுடைய பிரிவு. அதனால் அவர்கள் உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழும் பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? மீண்டும் ஒன்றாக இந்த வாழ்க்கை தொடங்க வேண்டும், நட்பு மீண்டும் மலர வேண்டும், அன்பு இன்னமும் அதிகரிக்க வேண்டும். நான் இப்பொழுது இங்கு செய்து கொண்டிருக்கின்றது போல நீயும் அங்கே செய்து கொண்டிருப்பாய் என்று நம்புகின்றேன். இந்த செய்வினையைத்தான் அவர் உனக்கு செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன நினைக்கின்றார் தெரியுமா? ஒருவரை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கும் பொழுது அந்த உணர்வுகள் அவர்களுக்குள்ளும் வந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களினுடைய எண்ணங்களை அவர்கள் உண்மையாக்க வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உன்னை எந்த அளவிற்கு நினைக்கின்றார்களோ அதில் பாதியாவது நீ அவர்களை நினைக்க வேண்டும் என்று மேலும் மேலும் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டே கண்ணீர் விட்டு உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்மீதிருக்கின்ற அன்பில் அவர்கள் இன்னமும் உன்னை பற்றி மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்தாலும் அதை பற்றி நினைக்காமல் வாழ்க்கையில் நமக்கென்று இருக்கின்ற இந்த ஒரு உறவை நாம் இழந்துவிடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் மீண்டும் அவர்களோடு வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நினைத்துதான் உன்னுடைய புகைப்படத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்கள் அந்த செய்வினையைத்தான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக அல்ல. அத்தனை எளிதாக எல்லோரிடத்திலும் உன்னுடைய புகைப்படம் கிடைத்து விடாதல்லவா? யார் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களோ, யார் உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களோ அவர்களிடம் மட்டும்தானே உன்னுடைய புகைப்படம் இருக்கும். அதனால் அது யார் என்பதை நிச்சயமாக இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, பிரிவினைகள் வாழ்க்கையில் நடப்பது சகஜம்தான். ஆனால் அது நிரந்தரமான பிரிவினையாக இருந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் சில உண்மையான உறவுகள் தவறான புரிதல்களால் பிரிந்து விடுகின்றது. காலம் கடந்த பிறகு உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம் அல்லவா? எதுவாக இருந்தாலும் உண்மை என்னவென்பதை ஆராய்ந்து புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்துவிட நினைக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த உறவுகளை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். அவர்களின் எண்ணங்கள் உன் மீது அதிகமாக இருக்கும் பொழுது உனக்கும் அவர்களை பற்றிய நினைவுகள் அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்படியானால் அடிக்கடி உனக்கு அவர்களை பற்றிய நினைவு வருகிறது என்றால் அவர்கள் உன்னை பற்றி நினைக்கிறார்கள் என்பதனை இப்பொழுது அம்மா சொன்ன நான் இந்த விஷயத்திலிருந்து நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். உன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருப்பார்களானால் அது உனக்கு தோன்றாது. உன்னை பற்றி நல்ல விதமாக நினைத்து கொண்டிருந்தால் மட்டும்தான் அது உனக்கு தோன்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு சரி என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உறவுகள் உன்னை தேடி வரும் பொழுது
அதை மறுக்காமல் அவர்களின் உணர்வுகளுக்கும் நீ மதிப்பு கொடுத்து நல்லபடியாக வாழ வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.